ஆப்கி அதாலத்ல சூப்பர் ஸ்டார் அனில் கபூர் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் தன் மீது தானே வசீகரிக்கப்பட்டுள்ளார். அனில் சார், நீங்க கண்ணாடியில உங்களையே நீங்க பார்த்துக்கும் போது உங்க மேலேயே நீங்க மோகம் கொண்ட மாதிரி இருப்பீங்களோ? அப்படி இல்ல. ஆக்சுவலி இந்த உலகத்துல எந்த ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாலும் முதல்ல தனக்கு தான் ஃபேனா இருப்பான், செல்ஃப் அப்சஸ்டா இருப்பாங்க. எல்லாரும் அப்படிதான். இதுல விஷயம் என்னன்னா, நான் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன், நான் ஹானஸ்டா இருக்கேன், நான் உண்மையை பேசுறவன். மத்தவங்க எல்லாம் உண்மை சொல்றது இல்ல போல. அது என்னன்னா, நான் ஒரு உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் எப்பவாவது கண்ணாடியை பார்க்கும்போது நானும் சில பேரை சிரிக்க வைக்க விரும்புறேன். சில நேரம் இப்போ எனக்கு கண்ணாடி பிடிக்கிற ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தீபக் 35 வருஷமா என் கூட தான் இருக்காரு. அவர்கிட்ட நான் என்ன சொல்லனா, கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கூடியா, கான்ஃபிடன்ஸ். ஏன்னா நான் கண்ணாடியை பார்க்கும்போது மத்தவங்க பாராட்டுறாங்களோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா நான் சொல்லுவேன், இன்னைக்கு செமையா இருக்கல்ல, செமையா இருக்கடா. இத மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நிறைய பேர் சொல்றாங்க, கண்ணாடியில மட்டும் இல்ல, வேற ஏதாவது இந்த சிகரெட் டப்பாவோட அந்த பிளாஸ்டிக்லாம் கண்ணில் பட்டா கூட, இல்ல தண்ணி தெரிஞ்சதுன்னா அதுல கூட உங்க முகத்தை பாப்பீங்களா? ஜஸ்ட் முகம் மட்டும் தெரியணும். இல்ல அப்படியெல்லாம் இல்ல. உங்க ஃப்ரெண்ட் அனுபம் கேர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அனில் கபூர் கிட்ட போய் நீங்க 2 எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2 4 அனில் கபூர்னு சொல்றாரு. ஏன்னா எப்படி வேலை பார்ப்பேன்னா, ஒரு ஆள் செய்ய முடியாத வேலையை 4 பேரோட வேலையை நான் ஒரு ஆளே பார்த்துருவேன். அவ்வளோ கடுமையாக உழைப்பேன். அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாரு. இந்த பழக்கம் இப்ப எல்லாம் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. நீங்க சின்ன வயசுல உங்க பழைய வீட்டில் இருக்கும்போது, உங்க குடும்பத்தோட உங்க ஃபாதர் போனி எல்லாரும் கூட இருக்கும்போது, அங்க இருந்த உங்க நெய்பர்ஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மொட்டை மாடியில யாரோ காலையில ஒரு பையன் வித்தியாசமா ஏதோ பண்ணுவான், மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி பண்ணிப்பான், கப்பூர்ஸ் வீட்டுக்கு ஏதோ பைத்தியம் வந்துட்டாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ என்ன பைத்தியமா தான் நினைக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா டெரஸுக்கெல்லாம் போயிட்டு நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு வேலை வேணும், ஏதாவது ஒரு வேலை, ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் போதும், அதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ எனக்கு வேலை வேணும், உங்ககிட்ட ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்க. அதே அளவுக்கு பசியோட இருக்கேன், அதே அளவுக்கு பைத்தியமா தான் இருக்கேன். நான் வாழ்க்கை பூரா இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க 100 படம் நடிச்சதுக்கு அப்புறமும் உங்க பசி அடங்கலையா? இப்பதான் பசி ஆரம்பிச்சிருக்கு, சத்தியமாவே சொல்ல. ஆனா இந்த விஷயத்த சொல்லுங்க, இது உண்மையா? நீங்க சின்ன வயசுல ப்ரொடியூசர் ஆகணும்னு நினைச்சீங்களா? போனி தான் ஆக்டர் ஆகணும்னு நினைச்சாரா? இல்ல, போனியோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் அவரோட ஒரு சின்ன பிளே பண்ணேன். அந்த பிளேல அவர் வந்து என்னோட ஃபாதர் ரோல் பண்ணாரு. அப்புறம் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அவருக்காக புள்ளையோட ரோல் பண்ணேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, அவரு என்னை விட 1 வயசு தான் பெரியவர். பை தி வே, உங்களை விட 1 வயசு தான் மூத்தவர். அவர் உங்களுக்கு டேடி மாதிரி இருக்காரா? அவர் மட்டும் இந்த இன்டர்வியூவை பார்த்தாரு, அவ்வளவுதான். ஸோ இதெல்லாமே என்னோட பிளானிங் தான். பெரிய நான் வந்து அப்பாவோட ரோல். அர்ஜுனா ஆரம்பத்துலதே சித்தப்பாவா ஆக்குறது கரெக்டு தானே? அப்பதானே எனக்கு அடிக்கடி வேலை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஆஸ் எ ஹீரோவா. சரி, நீங்க பார்க்க இவ்வளவு எங்க இருக்கீங்களா? அந்த ரகசியம் என்ன? எது பாக்குறதா? எங்க நான் எங்குதான், நான் எங்குதாங்க. அதாவது உங்க அண்ணாவுக்கு 61 வயசு, போனிக்கு அப்போ ரொம்ப வயசானவரா தெரியுறாரு. ஆனா நீங்க 60 வயசுல எங்க தெரியுறீங்க? இன்னும் கொஞ்சம் மந்த்ஸ்ல எனக்கும் 61 இயர்ஸ் ஆக போகுதுங்க. என்ன சொல்றது, நான் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இவ்வளோ அன்பு கிடைச்சிருக்கு. நீங்களாம் பாக்குறீங்க, நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி இவ்வளோ படங்கள் நான் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் உட்காந்து அந்த காட்சிகளை நான் இப்ப பாக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். அது எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. ஆனா உங்க ஆரம்ப காலம் அப்படி இல்லையே. நான் கேள்விப்பட்டதுன்னா உங்களோட முதல் படம் வந்து அதுல சசி கபூரோட சின்ன வயசு ரோல் பண்ணீங்க. அந்த படம் ரிலீஸே ஆகவே இல்லையாமே. நீங்க புனே இன்ஸ்டிடியூட்டுக்கு அட்மிஷன் போயிருக்கீங்க, அங்க அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாமே. ராக்கி படத்துக்காக தத்தா சார் கிட்ட நீங்க ரோல் கேட்டு போனப்போ அவரும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாராமே. எனக்கு தெரிஞ்சு நான் அப்சஸ்டா இருக்கிறதுனால இதெல்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
அதனால தான் அனுபம் சார் வந்து சொல்லுவாரு, ஒன்றும் இல்லை 4 அனில் கபூர் இருக்காங்கன்னு. இந்த ரிஜெக்ஷன்றது என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தேவை, ரொம்ப தேவை. எஸ்பெஷலி ஐ திங்க் நம்ம கரியரோட இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம கரியரில் எந்த ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதா இருந்தாலுமே அது ஃபெயிலியர்ஸ்லேருந்து ஆரம்பித்தாலோ இல்லை ரிஜெக்ஷன்லேருந்து ஆரம்பித்தாலோ நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடுமையாக உழைக்கிறதுக்கு, நமக்கு நம்மளே அப்சஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு பாதை உருவாக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை இந்த அப்சஷன் வந்து நீங்க வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் திலீப் குமார், இன்னொரு பக்கம் அமிதாப் பச்சன், இந்த மாதிரி லெஜண்ட்ஸோட வேலை செய்யணுங்கிற வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக அது என்னோட பிளானிங்கா இருந்தது. சக்தியை பத்தி சொல்லணும்னா, சக்தியில எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஜாவேத் சார் என்கிட்ட சொன்னாரு, இங்க பாருப்பா ஒரு ரோல் இருக்கு, அமிதாபோட சன்னோட ரோல். அண்ட் அதே மாதிரி திலீப் குமார் சார் தான் தாத்தாவோட ரோல் பண்றாரு. பரவாயில்ல, இது சூப்பரா இருக்கேன்னு நினைச்சேன். சன், அப்பா, அப்புறம் தாத்தா, 2 ஆர் த கிரேட்டஸ்ட் ஆக்டர்ஸ், திலீப் குமார் அண்ட் அமிதாப் பச்சன். ஆக்சுவலி அப்போ எனக்கு வேலை வெட்டியில எதுவுமே இல்லை, இருந்தாலும் நான் என்ன கிரேட்டாக தான் நினச்சிப்பேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இப்படி ஒரு படம், இப்படி ஒரு காஸ்டிங்கை யாராலையும் பண்ண முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறவருக்கு அது கேட்டிருக்கு. அதாவது அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுக்கு நடுவில் என்னோட அந்த 7 நாட்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த 7 நாட்கள் வந்து ஹிட் ஆயிடுச்சு. அப்புறம் கேல்கட்டாலேருந்து என்னோட ஒரு ஃபேன் ஒரு போஸ்டர் அனுப்புனாரு, சக்தியோட போஸ்டர். அதில் எங்கள் 3 பேரோட ஃபோட்டோ இருந்தது. யூசப் சார், திலீப் குமார் சார், அமிதாப் சார், அப்புறம் என்னோட ஃபோட்டோவும் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அது சூப்பர் ஹிட் படம் தான். படத்தில் ஒன்றும் பெரிய ரோல்லாம் இல்லை. ஆக்சுவலி அந்த ரோல் எப்படி இருந்ததுன்னா, நிறைய பேர் அந்த படத்தை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. என்ன பிகினிங்கில் ஒரு 2 செகண்ட் நான் வருவேன், அப்புறம் எண்டில் அமிதாப் சார் இறந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ரோல் இருக்கு எனக்கு. அதுலேயும் சில பேர் லேட்டாக வருவாங்க, அவங்க என்னை பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்புறம் அமிதாப் சார் டெத் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஆடியன்ஸ் தியேட்டர்லேருந்து எந்திரிச்சே போயிடுவாங்க, அவங்களும் என்னை பார்த்ததில்ல. ஆனால் போஸ்டரில் அப்புறம் டைட்டில்ஸ்லாம் என்னோட பேர் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஹிஸ்டோரியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க சில நேரங்களில் மறந்துடுவாங்க நம்ம என்னெல்லாம் பண்ணோன்னு நம்ம வாழ்க்கையில். ஹிஸ்டோரியன்ஸ் எழுதினாலும் எழுதலனாலும் நான் என்னோட பேர் எழுதிடுவேன் ஹிஸ்டரியில். ஆனால் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் எப்போ ஹிட் கொடுக்க ஆரம்பிச்சாரோ அப்போ உங்கள் படங்களும் ஹிட் ஆக ஆரம்பிச்சது. ஆனால் இப்போல்லாம் அவர் தாத்தா ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆனால் நீங்கள் இப்போவும் ஹீரோவாக தான் இருக்கீங்க. அதாவது சின்ன வயசுல நான் தாத்தா ரோலெல்லாம் பண்ணிட்டேன் ஈஸ்வரில். அதாவது இந்த ஈஸ்வரனோட அருளால் ஒரு ஒரு சின்ன மாத்திரை கிடச்சிது, அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். ஸோ இறைவனோட அருளும் உங்களோட அன்பும் கிடைச்சது எனக்கு. இப்போது முயற்சி பண்ணுறேன், ஏதாவது எனக்குன்னு ரோல்ஸ் கிடைச்சா. லீடிங் ரோல் இருக்குன்னா சொல்லுவாங்க, பட் ஆக்சுவலி அப்படிலாம் இல்லை ரஜித் சார். நான் இது வரைக்கும் யூசப் சார்கிட்டையும் அப்புறம் அமித் சார்கிட்டையும் கற்றுக்கிட்ட விஷயங்கள், ஆக்சுவலி நான் யூசப் சாரையும் அமித் சாரையும் தான் ஃபாலோ பண்ணுறேன். யூசப் சார் அப்புறம் திலீப் குமாரை நான் ஏன் அப்படி கூப்பிடுறேன்னா, என் டேடி வந்து அவரை யூசப் சார்னு கூப்பிடுவார். அப்புறம் என் டேடி முகலி அசாமில் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. யூசப் சாரோட ரொம்ப நெருக்கமான நண்பர். அதனால எங்கள் வீட்டில் திலீப் குமார் சாரை யூசப் சார்னு தான் சொல்லுவோம். அதனால தான் நான் யூசப் சார்னு சொல்கிறேன். அப்புறம் அமித் சார், இந்த ஒரு லெஜண்ட் இருக்காங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியாவோட லெஜண்ட்ஸ், இந்த மாதிரி லெஜண்ட்ஸ்லாம் இருந்ததில்லை. இல்லை இதுக்கப்புறம் யாரும் வரவே மாட்டாங்க, இப்படி அப்படிப்பட்டவங்க வருவாங்கன்னு எனக்கு தோணலை. அதனால அவங்க முன்னாடிலாம் நான் ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் மட்டும்தான். நான் இது வரைக்கும் கற்றுக்கிட்டதே எல்லாம் அவங்கள பார்த்து தான், டு பி ஹானஸ்ட். நீங்கள் திலீப் சாரோட 3 படம் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப குறைவான மக்களுக்கு தான் அவரோட 3 படம் நடிக்க வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கும். அப்போ நீங்கள் அவர்கிட்ட என்ன பார்த்தீங்க? உங்களுக்கு பயமாலாம் இருக்காதா? அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி. அதாவது ரஜித் சார், என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, உங்களோட இந்த நீண்ட கரியர் இதுக்கான ரீசன் என்ன? நான் ஐம் அ குட் லிசனர். நல்லா கேட்பேன், நான் பார்ப்பேன், அப்சர்வ் பண்ணுவேன், அதுலேருந்து நல்லா கற்றுப்பேன். யூசப் சார் கிட்டேருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அவர் அவ்வளோ கடுமையாக உழைப்பார். இப்போவும் வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்கு, அவர் உருதுல தான் அவரோட டயலாக்ஸே எழுதுவார். அதெல்லாம் வந்து நான் கற்றுக்கிட்டேன், அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டேன், அது எல்லாத்தையும் நான் ரிஹர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என் ஒய்ஃப் என்கிட்ட கேட்டா, மேலே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. நான் டயலாக்ஸை வந்து உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பேன். என்ன நீ ரிவர்ஸ் பண்ணுறியா, இல்லை ஏதோ சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு ஸ்பீல்பர்கோட படம் பண்ணுறியான்னு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா படமும் ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோட படம் தான். அந்த விஷயம்லாம் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன், ஒவ்வொரு டயலாகையும். அப்புறம் தாதா கிட்டே ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன், அவர் கூட வேலை பார்த்தப்போ. அசோக் குமார் சார், அசோக் குமார், கிரேட் அசோக் குமார், ஒன் ஆஃப் தி கிரேட் ஆக்டர்ஸ். அசோக் குமார் ரியலிஸ்டிக் நேச்சுரல் ஆக்டிங். அசோக் குமார் சாரும் மோத்திலாலும் பண்ணது எனக்கு தெரிஞ்சு
நாங்க எல்லாரும் அவங்க கிட்ட தான் கத்துக்கிட்டோம் ரியல் ஆக்டிங் எப்படி பண்ணணும்னு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் சீனியர்ஸ் கிட்ட தான் கத்துக்கிட்டேன். யூசப் சார் கிட்ட கத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து யங்ஸ்டர்ஸோட நான் வேலை பார்த்தவங்க ஜோயா அக்தர் அவங்க கூட, தில் தடக்னே தோ, அப்புறம் ஸ்லம் டாக் மில்லியனர்ல பண்ணேன். டேனி போயல் அவர் கூட பண்ணேன். அந்த படம் யாரு நடிக்க வச்சாங்க? என் புள்ளதான் என்ன நடிக்க வச்சான், ஹர்ஷ்வர்தன், என் சின்ன பையன். அவன் அந்த ஸ்கிரிப்டை படிச்சதுமே டாடி உடனே இந்த படம் பண்ணுங்கன்னா. டே அது பிரியங்கா சோப்ராவோட ஃபாதர் ரோல்ரா, அப்புறம் ரன்வீர் சிங்கோட ஃபாதர் ரோல். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மக்கள் இதை பாக்குறது இல்ல, யாரோட ஃபாதர் யாரோட கிராண்ட் ஃபாதர்னு. மக்கள் கேரக்டர் தான் பாக்குறாங்க. இது ஒரு குட்டி பையன் என்கிட்ட சொல்றான். இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் நான் அவன்கிட்ட கத்துக்கிட்டேன். நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் கவனிப்பேன், எல்லாத்தையும் நல்லா கேட்டுக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கும் ஒருவேளை இங்க நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு தான் போவேன், ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு தான் நினைப்பேன்.